வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் கலைவாணர் அரங்கத்தில் எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். பிரக்ஞானந்தா அவர்கள் தனது முதல் செயின்ட் லூயிஸ் ராபிட் பிளிஸ்ட் பட்டத்தை வென்று 47 லட்சம் ரூபாய்க்கான பரிசு பெற்றார். 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரையிலான 6 மாதங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 13 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டதாகவும் அதற்காக சுமார் 75 கோடி ரூபாய் செலவானதாகவும் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,11,720 ரூபாயாகவும் 1 கிராம் 13,965 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார். இதன் காரணமாக பாதுகாப்பு பணியில் 1000 போலீசார் மற்றும் மத்திய ரிசர்வ் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில குறிப்பிட்ட பிரிவுகளில் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக குடியுரிமை வழங்குவதை தடுக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சூரியனின் மேற்பரப்பை இதுவரை இல்லாத அளவிற்கு மிக தெளிவாக காட்டும் புதிய படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முதல்வரும் நடிகருமான விஜய் அவர்களிடம் இருந்து விவாகரத்து கோரி தொடரப்பட்ட வழக்கை அவரது மனைவி சங்கீதா அவர்கள் வாபஸ் பெற்றார். புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை புகார்களை உடனுக்குடன் தீர்க்க உள்ளாட்சித்துறை புதிய வாட்ஸ்அப் குறைதீர்ப்பு சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் தங்கத்தை விட மதிப்புமிக்க அரிய கனிமம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் ஜூலை மாதத்தில் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான மின்சார வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் நீட் அடிப்படையிலான MBBS, PDS உள்ளிட்ட மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடனில் வாங்கிய செல்போன், லேப்டாப் போன்ற சாதனங்களை முடக்குவது குறித்து RBI புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 புதிய நீதிபதிகள் நியமனம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வறட்சி பாதிப்பு, குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க 288 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் நிதிஷ்குமார் அவர்கள் சந்தித்து பேசினார். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் சுவாமி கோவிலில் ஆடி கிருத்தியை முன்னிட்டு 5000 லிட்டர் பாலை கொண்டு சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. காவிரி உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் மேகதாது அணை விவகாரத்தை சட்டப்படி அணுகுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். TCS, இன்ஃபோசிஸ் போன்ற முன்னணி IT நிறுவனங்கள் மீண்டும் வளாக தேர்வுகள் மூலம் ஆட்களை தேர்வு செய்ய தொடங்கியுள்ளன. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பட்டப்படிப்பில் சேர இனி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி கட்டாயம் இல்லை என்றும் இந்த நடைமுறை 2027-28ஆம் கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்க அரசு ஒப்புதல் தரும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு கோரி சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அடுத்த ஆண்டு முதல் இந்தியாவில் முதல் முறையாக பாலிமர் எனப்படும் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட விஷ்ணு நகரில் 91 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மூங்கில் பூங்கா அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்தது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு 1805 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய எரிசக்தி பரிவர்த்தனையின் மின்சார அளவு சுமார் 8% உயர்ந்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஆலோசிக்க தமிழ்நாடு MPக்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 11 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மாலை 4 மணி நிலவரப்படி 76.18 அடியாக உயர்ந்துள்ளது. தமிழக பட்ஜெட்டில் பிற்படுத்தப்பட்டோர் கல்விக்கு 372 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தவேக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் வினோத் அவர்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். 22 கோடியில் 57,000 மெட்ரிக் டன் வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு மாநில அரசின் பங்காக 648 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்திற்காக 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தி உற்பத்தியை பெருக்கிட பருத்தி மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு 27.21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்த 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை செயலாளர் டி.வி. சோமநாதன் அவர்களின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தவேக அரசின் தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாக்களை நிறைவேற்ற பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு நீட் யூஜி தேர்வை கணினி வழியில் நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வங்கி பதிவுகளை சட்டப்பூர்வ ஆதாரமாக அங்கீகரிக்கும் மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கான எளிய சேவைகளை துரிதமாக்கும் வகையில் அனைத்து இ-சேவை மையங்களிலும் இ-சேவை 2.0 ஆக மேம்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அறிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த நிதியாண்டில் 14,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிக்கு 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.